இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். SPM தேர்வு அகற்றப்படுகிறதா? உண்மை இல்லை என்கிறார் கல்வி அமைச்சர். UPSR, PMR, PT3 முதலிய பள்ளி தேர்வுகள் அகற்றப்பட்டதை போன்று 5ஆம் படிவ மாணவர்களுக்கான SPM தேர்வும் அகற்றப்படவிருப்பதாக கூறப்படுவதில் உண்மை இல்லை என்று கல்வி அமைச்சர் ஃபட்லினா சீடேக் தெரிவித்தார். SPM தேர்வு அகற்றப்படுவது தொடர்பாக அரசாங்கம் இதுவரை எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. அந்த தேர்வை அகற்றும் உத்தேச திட்டத்தையும் அரசாங்கம் கொண்டிருக்கவில்லை என்று ஃபட்லினா சீடேக் தெளிவுபடுத்தினார். நாட்டில் மாணவர்களின் 11 ஆண்டுகால பள்ளி வாழ்க்கைக்கு அவர்களின் அடைவு நிலையை மதிப்பீடு செய்வதற்கு SPM தேர்வு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. முந்தைய தேர்வு முறைகளை காட்டிலும் SPM தேர்வின் மதிப்பீடும் பங்களிப்பும் முற்றிலும் மாறுபட்டதாகும். UPSR என்பது 6ஆம் வகுப்பு மாணவர்களின் கல்வி அடைவு நிலையை உறுதி செய்வதற்கு வகுக்கப்பட்ட தேர்வு ஆகும். PT3 தேர்வு இடைநிலை பள்ளியில் 3ஆம் படிவ மாணவர்களின் திறனை மதிப்பீடு செய்யும் வகையில் அமைந்த தேர்வாகும். ஆனால் SPM என்பது மலேசிய பள்ளி முறையில் ஒரு மாணவனின் கல்வி ஆற்றலை துல்லியமாக மதிப்பீடு செய்வதற்கு முக்கிய அளவுகோலாகும். எனவே SPM தேர்வை அரசாங்கம் அகற்றாது என்று ஃபட்லினா சீடேக் விளக்கினார். கடந்த திங்கட்கிழமை மாலையில் சுங்காய் கிளாங் ஆற்றின் சலோமா பாலத்தின் கீழ் சக பணியாளர்களுடன் நின்று கொண்டிருந்த போது திடீரென்று கரை புரண்டோடிய வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட 34 வயது கட்டுமான மேலாளர் கே. சுரேஷ் உடல் இன்று வெள்ளிக்கிழமை கண்டுபிடிக்கப்பட்டது. 4 நாள் தேடலுக்கு பிறகு ரவாங்கைச் சேர்ந்த சுரேஷின் உடல் இன்று கண்டுபிடிக்கப்பட்டதை கோலாலம்பூர் டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் ACP சசாலி அடாம் உறுதி செய்தார். இந்த தேடல் நடவடிக்கையில் அரச மலேசிய போலீஸ் படையை சேர்ந்த 120 வீரர்கள், தீயணைப்பு மீட்பு படையை சேர்ந்த 60 வீரர்கள் மற்றும் கோலாலம்பூர் மாநகர் மன்ற பணியாளர்கள், வடிகால் நீர்ப்பாசன இலாக்கா பணியாளர்கள் என சுமார் 200 பேர் ஈடுபட்டதாக ACP சசாலி அடாம் குறிப்பிட்டார். கடந்த திங்கட்கிழமை மாலை 5:30 மணியளவில் கனத்த மழை பெய்து கொண்டிருந்த போது கோலாலம்பூர் கம்போங் பாருவிற்கு அருகில் சுங்காய் கிளாங் ஆற்றில் சலோமா பாலத்தின் கீழ் கட்டுமான தளத்தில் நின்று கொண்டிருந்த சுரேஷ் மற்றும் 11 அந்நிய நாட்டவர்களும் ஆற்றில் திடீரென்று உயர்ந்த நீர்மட்டத்தில் சிக்கிக் கொண்டனர். தீயணைப்பு மீட்பு படை உதவியுடன் 11 அந்நிய பிரஜைகளும் கயிற்றின் உதவியுடன் காப்பாற்றப்பட்ட வேளையில் தனது வாகனத்தை நகர்த்தும் முயற்சியில் ஈடுபட்டிருந்த சுரேஷ் நீரில் அடித்து செல்லப்பட்டார். கடந்த புதன்கிழமை காலையில் சுரேஷின் 4-wheel drive பஜேரோ மிட்சுபிஷி வாகனம் ஆற்றில் கண்டுபிடிக்கப்பட்டு மீட்கப்பட்ட நிலையில் சுரேஷை தேடும் நடவடிக்கை இன்று 4வது நாளாக மேற்கொள்ளப்பட்டது. மருத்துவமனை திட்டம் தொடர்பாக குத்தகையாளருக்கு சிபாரிசு கடிதம் வழங்கியிருப்பதாக கூறப்படும் தனது அரசியல் செயலாளரின் நடவடிக்கையில் தமக்கு உடன்பாடு இல்லை என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். தவிர அந்த சிபாரிசு கடிதத்தை அடிப்படையாக கொண்டு எந்த ஒரு குத்தகையும் வழங்கப்படவில்லை என்பதையும் பிரதமர் தெளிவுபடுத்தினார். தனது அந்தரங்க செயலாளரின் செயலுக்காக அவரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கைகள் நீடித்த போதிலும் பணி நீக்கம் அவசியமில்லை, கண்டித்தல் போதுமானதாகும் என்று தென்னாப்பிரிக்கா ஜோஹனஸ்பர்க்கில் மலேசிய செய்தியாளர்களிடம் பேசுகையில் பிரதமர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். தனது அந்தரங்க செயலாளரின் இத்தகைய செயலுக்காக பிரதமர் அவரை கண்டிக்காமல் உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று பண்டான் MP ரஃபீசி ரம்லி விடுத்துள்ள கோரிக்கை தொடர்பில் பதிலளிக்கையில் டத்தோஸ்ரீ அன்வார் மேற்கண்டவாறு தெரிவித்தார். லாரி ஒன்று சாலையை விட்டு விலகி பாதாளத்தில் விழுந்து தீப்பிடித்துக் கொண்ட சம்பவத்தில் அதன் ஓட்டுநர் கருகி மாண்டார். இந்த சம்பவம் நேற்று மாலை 4:35 மணியளவில் ஜோஹர் கோத்ததிங்கி ஜலன் லாக்ஹெங் மாவாய் சாலையின் 26வது கிலோமீட்டரில் நிகழ்ந்தது. இதில் வோல்வோ ரக லாரியை செலுத்திய 38 வயது ஓட்டுநர் உயிர் இழந்ததாக கோத்ததிங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் யூசுப் ஒத்மான் தெரிவித்தார். இந்த விபத்தில் வேறு வாகனம் ஏதும் சம்பந்தப்படவில்லை என்பது பூர்வாங்க விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். கிடாபாலிங்கில் தீயில் சேதமுற்ற பள்ளியின் நிலையை மதிப்பீடு செய்வதற்கு பொதுப்பணி இலாக்காவின் தொழில்நுட்ப குழு அனுப்பப்பட்டுள்ளதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ அலெக்சாண்டர் நன்தாலிங்கி தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட பள்ளியின் கட்டிட அமைப்பின் பாதுகாப்பு நிலை குறித்த பூர்வாங்க மதிப்பீட்டை நடத்துவதற்காக
பொதுப்பணித்துறையின் தொழில்நுட்ப குழு இன்று கடா பாலிங்கில் உள்ள அந்த பள்ளிக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பள்ளி மாணவர்கள் மற்றும் பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது பொதுப்பணித்துறை அமைச்சின் முன்னுரிமையாகும். எனவே சேதமுற்ற அந்த பள்ளி கட்டிட அமைப்பின் பாதுகாப்பு நிலை குறித்து அக்குழுவினர் கண்டறிந்து அறிக்கை சமர்ப்பிப்பர் என்று அலெக்சாண்டர் நன்தாலிங்கி தெரிவித்தார். இந்த தீ சம்பவத்தை பொதுப்பணி அமைச்சு கடுமையாக கருதும் வேளையில் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அமைச்சர் தனது வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டார். இன்று கடா மாநிலத்தில் வார விடுமுறையாதலால் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இல்லாத நிலையில் காலையில் ஏற்பட்ட தீ அந்த தேசிய பள்ளியின் கூரையில் அடர்த்தியாக பரவி பெரும் சேதத்தை விளைவித்துள்ளது. வரும் நவம்பர் மாதம் 25, 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் செவ்வாய், புதன், வியாழக்கிழமை ஆகிய 3 நாட்கள் மாலை 6:30 மணி முதல் இரவு 10 மணி வரை கோலம்பூர் KL ஈகோ சிட்டியில் அருள் பாலித்து வரும் ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சுவாமி திருக்கோயில் மண்டபத்தில் பதிகமே பரிகாரம் என்ற தலைப்பில் சிறப்பு ஆன்மீக சொற்பொழிவு நடைபெறவிருக்கிறது. மலேசிய சிவனடியார் திருச்சபை மற்றும் மலேசிய நால்வர் மன்றம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்விற்கு தமிழகத்தைச் சேர்ந்த கோவை அரண்பணி அறக்கட்டளையின் தலைவரும் சைவ சித்தாந்த ஞானாசிரியருமான சிவத்திரு பவானி தியாகராசன் சிறப்பு வருகை புரியவிருக்கிறார். இந்நிகழ்வு மலேசிய வாழ் அடியார்களுக்காக முற்றிலும் இலவசமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆன்மீக விழிப்புணர்வு மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு அடிப்படையாக திகழும் இறை நம்பிக்கை வழியாக மக்கள் நல்லொழுக்கத்தையும் நல்லிணக்கத்தையும் பெற்று சிறப்பாக வாழ்வதற்கு இந்த சொற்பொழிவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த அக்டோபர் 14ஆம் தேதி பெட்ராலிங்ஜயா டமன்சரா உத்தமா இடைநிலை பள்ளியில் 4ஆம் படிவ மாணவி ஒருவரை கத்தியால் குத்தி கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள 14 வயது மாணவனின் மனநல சோதனை காலத்தை நீட்டிக்கும்படி மருத்துவமனை செய்து கொண்ட விண்ணப்பத்திற்கு பெட்ராலிங்ஜயா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று அனுமதி அளித்தது. நாட்டின் முன்னணி மனநல மருத்துவமனையான பேரா தஞ்சோங் ரம்புத்தான் பஹாகியா மனநல மருத்துவமனை செய்து கொண்ட பரிந்துரைக்கு ஏற்ப அந்த 15 வயதுடைய மாணவனின் பரிசோதனை காலத்தை நீட்டிப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி அளிப்பதாக மஜிஸ்ட்ரேட் தெரிவித்துள்ளார். அந்த மாணவனுக்கு எதிரான கொலை குற்றச்சாட்டு விசாரணை தொடங்கப்படுவதற்கு முன்னதாக அவனின் மனநிலை குறித்த மதிப்பீடும் சோதனையும் மிக முக்கியமாகும். இதனை அடிப்படையாக கொண்டே சட்டத்தின் அம்சங்களையும் குற்றச்சாட்டின் தன்மையையும் ஆராய முடியும் என்று மாணவனின் வழக்கறிஞர் கிட்சுன் ஃபோங் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.